السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ர்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த கலிமாவை 100 தடவைகள் ஓதுவோம். இந்த கலிமாவினுடைய சிறப்பை அறிந்தால் யாரும் இந்த கலிமாவை ஓதாமல் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு சிறப்புகள் நிறைந்த கலிமா, நம்முடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய கலிமா, அல்லாஹ்விடத்திலே அதிகமான நன்மைகளை பெற்று தரக்கூடிய கலிமா. யார் இதனை ஓதுகிறாரோ அவரை விட அதிகமாக நன்மை செய்தவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை பெற்று தரக்கூடிய கலிமா, நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு கலிமா. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு கலிமாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதுக்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் முஹர்ரமுடைய மாதம். இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த முஹர்ரம் மாதம் நாம் இந்த பிறை 8 இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று வெள்ளிக்கிழமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜும்ஆவுடைய நாளின் சிறப்புகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களினூடாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்று. இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது ஜும்ஆவுடைய அந்த நேரம் என்று. ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரமாகும். இந்த அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம். இந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை பூர்த்தி செய்து தருவான். நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்று தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நேரம் இந்த ஜும்ஆவுடைய நாளிலே இருக்கக்கூடிய இந்த நேரமாகும். இந்த நேரத்திலே நாம் அதிகமாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அதே போன்று அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம், தௌபா செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாம் ஸலவாத்துக்களை கூறுவோம். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குகின்றான், கவலைகளை நீக்குகின்றான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக நாம் இஸ்திக்ஃபார் செய்வோம். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கலிமாவை நாம் ஒவ்வொரு நாளும் 100 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை வழங்குகின்றான். யார் இதனை ஒவ்வொரு நாளும் ஓதுகிறாரோ அவர் அன்றைய நாளில் அதிகமான நன்மைகளை செய்தவராக அவர் கருதப்படுகிறார். அவர் எல்லா விதமான நன்மைகளையும் செய்தவராக அவர் கருதப்படுகிறார். அவருக்கு 100 நன்மைகள் எழுதப்படும். அதே போன்று 100 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அவருடைய எதிர்பார்ப்புகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். அதே போன்று 10 அடிமைகளை
உரிமையிட்ட நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். இந்த அளவுக்கு அதிகமான நன்மையை அல்லாஹ் இந்த ஒரு சிறிய கலிமாவுக்கு வைத்திருக்கின்றான். இதனை நாம் 100 தடவைகள் ஓதினால் இந்த சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கலிமாவை நாமும் ஓதுவோம். இதை தெரியாதவர்களுக்கு இந்த கலிமாவினுடைய சிறப்புகளை கூறி இந்த கலிமாவை அவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம். மிகவும் சிறந்த ஒரு கலிமாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன கலிமா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير என்று வரக்கூடிய இந்த கலிமாவை யார் 100 தடவை ஓதுகிறாரோ அவருக்கு இந்த சிறப்புகளை கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 100 நன்மை எழுதப்படும், 100 பாவங்கள் மன்னிக்கப்படும், 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்குகின்றான். அவருடைய எதிர்பார்ப்புகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து வைக்கின்றான். அவருடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து வைக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த கண்ணியமான முஹர்ரம் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இது அல்லாஹ்வினுடைய மாதம். இந்த முஹர்ரம் மாதம் பிறை 9 மற்றும் பிறை 10 இதிலே நோன்பு நோற்பது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறை 10 ஆஷூராவுடைய நாள், இந்த நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மரணிக்கக்கூடிய வருடம், அந்த வருடம் அவர்கள் கூறினார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் பிறை 9 நான் நோன்பு நோக்க ஆசைப்படுகிறேன் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாளை அதே போன்று நாளை மறுதினம் இந்த 2 நாட்களிலும் நோன்பு நோட்பது மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. சென்ற வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் இந்த நோன்பின் மூலமாக மன்னிக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கண்ணியமான மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த மாதத்திலே வரக்கூடிய இந்த நாட்கள் பிறை 10, அதே போன்று பிறை 9 இதிலே நாம் நோன்பு நோற்பது மிக பெரும் ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துக்களை கூறுவோம். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுகின்றோம். மனிதர்களே, நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு தடவை ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 தடவை அருள் செய்கின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அதிகமாக நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுவோம். இந்த ஜும்ஆவுடைய நாளில் சிறப்பை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அதே போன்று இந்த வரக்கூடிய ஆஷூராவுடைய இந்த நோன்புகளை நோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியருள்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.